You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக ஆசீர்வாதமான மேன்மையான வார்த்தைகளையும் வாழ்க்கையும் ஆண்டவராகிய தேவன் தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற காரியம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் போதகருங்க பேசுகிறது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி பல இடங்களில் வெளிப்புறங்களில் ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை கடத்தெருவில் எங்கேயாவது பார்க்கும்போது ஜனங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறதான ஒரு சில குறிப்புங்க. வேறு வெளியிடத்துலேருந்து பெங்களூரு, சென்னை பட்டணங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தொலைபேசி மூலியமாய் நம்முடைய உறவினருங்க எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற, நேற்று தினத்தில் ஒரு பாஸ்டர் பேசின வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்துச்சுப்பா, இன்றைக்கி காலையில் நீ பேசின வார்த்தை அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க காரியங்களை இந்த வசனத்தின் ஊடாய் வெளிப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் அவர் பேசுகிறவர், இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஒரு சில காரியங்களை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்குள்ளாக அவர் நடத்தப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்குது. நீங்கள் நேரம் இருக்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிங்க. ஆதியாகமம்னு சொல்லப்படும்போதே இப்படி அப்படியே சன்னதிகளுக்காக உருவாக்கப்படுகிறதான ஒரு காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி சன்னதி வாயிலாக ஆசீர்வதிக்கப்படுகிறதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுமாய் தேவன் கொடுக்கப்படுகிற அந்த குறிப்பிட்ட ஸ்தலங்களில் அவங்க போய் அடையணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட செயல்படுகிற இப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஒரு சில காரியங்களை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறார். இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை 15ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் மேலேருந்து நீங்கள் நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த வார்த்தைங்க குறிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இந்த இடத்துல உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறது, I have done which I have spoken to thee of. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன பண்ணுறதில்ல, உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையில் வாசிக்கிறோம். சொன்னதை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். whatever he promises, whatever he commands, whatever he says, everything will be come to pass. அவர் நேர்த்தியான நேரத்தில் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்டவர் தான் இயேசு. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களாகிய முற்பிதாக்களை ஆண்டவர் நேர்த்தியான வழிகளுக்குள்ள அவர் நடத்தி வந்தார். ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்தார். தேசங்களை சுதந்திரிக்கும்படிக்கு அவங்க ஆடுகளும் மாடுகளும் பெருக்கத்தோடு கூட வெட்டுகிற துறவிங்க கிணறுகளில் தண்ணீர்கள் தொடர்ந்து சுரக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட சன்னதிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்து வந்தார். அப்படி தேவன் சொன்ன வார்த்தைகளை அவர் ஆம் என்று தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வந்தார். இன்றைக்கும் அதே தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், நாம் உயர்த்துகிறோம், அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கப்படுகிற இந்த ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்வோமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இயேசுவானவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்ம இடம் கொடுக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நம்ம நேர்த்தியான வழிகளுக்குள்ளாக அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்னு சொல்லி வசனத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூரம் போகக்கூடாது. பல நெருக்கம் இடர்கள் வர உலகத்தில் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். பாடுகள் நிறைந்த உலகம், போராட்டங்கள், நெருக்கத்தில் போய்கொண்டு இருக்கிற இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, இந்த காலை நேரம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான வார்த்தைகளாய் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். And behold, I am with thee and I will keep thee in all places where thou goest. நான் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து நீ போகிற எல்லா காரியம், எந்தெந்த இடத்துல நீ போகிறையோ, எந்தெந்த தேசத்துக்கு போகிற அந்த தேசத்தெல்லாம் உனக்கு நீ நேர்த்தியாய் கையாளும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல யாக்கோப்புக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். அருமையான தேவஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கைட்டு செய்கிற எந்த கையின் காரியங்களாக, எந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணாலும் சரி, எதை செய்தாலும் சரி, ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்குதுன்னு சொல்லி, wherever you go, whatever you doest, the Lord's right hand, the Lord's place is with you, the Lord's hand is with you, the Lord will keep you. ஆண்டவர் எல்லா விதத்திலும் பாதுகாத்து ரட்சித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால அவர் சொன்னதை செய்யமளவும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் மறந்து போக மாட்டார். நினைவுக்குள்ளாகவே வைத்திருக்கிறவர் அவர். நம்மேல அவர் நோட்டமாக, நம்மேல அவர் நினைவாக, எப்போதும் நம்ம குறித்து, தம்முடைய பிள்ளைகளை குறித்து யோசனைகளாகவே இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு வரல நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ காரியங்கள், ஜனங்க சின்ன வயதில், இளம் வயதில் மறிக்கிறதான காரியங்களெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அருமையாய் தெரிஞ்ச ஒரு அன்பு சகோதரர் 2 நாளுக்கு முன்பதாக மரித்தார். வயது 53. இளம் வயது, வாழக்கூடிய வயது, ஒரு கடவுளுக்கு பயந்ததான ஒரு மனுஷன், ஆண்டோடைய விசுவாசியாக இருந்த, சபைகளில் ஊழியம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரரை இந்த பூமி இழக்கப்பட்டது. அதனால் அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைக்குள்ளாக போகிறாங்க. இப்படிப்பட்ட எத்தனையோ சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் நாம் ஆண்டவர் மறக்காதபடி நம்ம ஆண்டவர் நினைத்தருளுகிறார். தேவன் யோசிக்கிறத போல் நாம் நீதிமான்கள் இல்லை, நாம் உத்தமர்கள் இல்லை. யோபுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகினவன் சொல்லி ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி சொல்ல. அப்படிப்பட்ட நீதிமான்களோ பொல்லாப்புக்கு விலகினவங்களோ இல்லை எந்த விதமான காரியங்களை தீமையாய் செய்யாதவங்க கிடையாது. நம்ம மனிதர்கள் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா குறைபாடு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் அதற்கு மத்தியில் தெய்வத்தை நம்ம தேடும்போது தேவன் நம்ம மேலே இரக்கத்தை பாராட்டுகிறார். போக வேண்டிய வழியை நேர்த்தியாய் நடத்துகிறார். சொல்லப்பட்ட காரியத்தை செய்ய முடிகிற அளவுக்கு ஆண்டவர் சொல்லி நமக்கு முடிகிற அளவுக்கு தேவன் எல்லா விதத்திலும் நம்ம பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செய்ய மூலம் அவர் கைவிடவே மாட்டார் சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்தில் சொன்னதை செய்ய மூலவும் கைவிடவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே நம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம்ப்பா. நேர்த்தியான வழிகளுக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர் இந்த காலை நேரத்தில்ப்பா இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, குடும்பமாக இணைந்து ஆண்டவரை பார்க்கிற தனிப்பட்ட மனுஷியை பார்த்து அதுக்கு பிற்பாடு குடும்ப வேலைங்க ஆண்டவர், அதுக்கு பிற்பாடு மற்ற வேலைகளுக்கு ஆண்டவரே புறப்பட்டு போகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே வழிநடத்தும்படிக்காய் துதி கன மகிமையும் கொருவருக்கு எடுக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.